இது மாதிரி சிம்பிளான பேட்டரி சார்ஜ் செய்ய ஃபர்ஸ்ட் ஒரு 12 வோல்ட் 3 ஆம்ஸ் டிரான்ஸ்ஃபார்மர் வாங்கிக்கோங்க. அந்த டிரான்ஸ்ஃபார்மர் மேலே 4 லக் இருக்க இது மாதிரி ரெக்டிஃபையர் ஒன்று சூப்பர் க்ளூ ஊற்றி ஒட்டிக்கோங்க. இப்போ டிரான்ஸ்ஃபார்மரோட 12 வோல்ட் ஏசி லைனை ரெக்டிஃபையரோட ஏசி லைனில் இப்படி சால்ட்ரிங் பண்ணிக்கோங்க. எல்லா சால்ட்ரிங்குமே ஹீட் சிலிக் போட்டுக்கலாம். இப்போ கம்ப்யூட்டர் எஸ்எம்பிஎஸோட ஒரு எம்டி பாக்ஸ் எடுத்திருக்கேன். அதில் இந்த டிரான்ஸ்ஃபார்மரை மாட்டிக்கலாம். நெக்ஸ்ட் டிரான்ஸ்ஃபார்மரோட 220 வோல்ட் லைனை எஸ்எம்பிஎஸ் பவர் சாக்கெட்டோட சால்ட்ரிங் பண்ணிக்கிறேன். இப்போ 2 கலர் வயர் எடுத்திருக்கேன். பிளாக் கலர் வயரை ஃபேனோட பிளாக் கலர் வயரோட சேர்த்து ரெக்டிஃபையரோட நெகட்டிவில் சால்ட்ரிங் பண்ணிவிட்டு அதே மாதிரி ஃபேன் பாசிட்டிவ் அப்புறம் ப்ளூ வயரையும் சேர்த்து ரெக்டிஃபையரோட பாசிட்டிவில் சால்ட்ரிங் பண்ணிக்கிறேன். ப்ளூ வயரையும் பிளாக் வயரையும் மெட்டல் பாக்ஸோட ஹோல்ஸ் வழியாக விட்டு எடுத்துட்டு அது 2 மெட்டல் பாக்ஸோட ஷார்ட் ஆகாமல் இருக்க சிலிவ் போட்டுக்கிறேன். மெட்டல் பாக்ஸை க்ளோஸ் பண்ணி சப்ளை கொடுத்தா நமக்கு 12 வோல்ட் பவர் சப்ளை கிடச்சிரும். இதை நம்ம 12 வோல்ட் பவர் சப்ளையாகவும் யூஸ் பண்ணலாம், அப்புறம் பேட்டரிக்கு சார்ஜராகவும் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரியான இன்ஃபர்மேட்டிவ் டிப்ஸ் ட்ரிக்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள்.